அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி அஃபிஷியலாக ஒரு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே மெடிக்கல் செலெக்ஷனில் ஒரு எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்னது மட்டும்தான் கரெக்டாக நடக்கும். அதுதான் நம்மளோட எதிர்பார்ப்பு. ஸோ வர 25 மதியம் ஈவினிங் 5 மணி வரைக்கும் வி ஹேவ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு உண்டான 2025க்கான அப்ளிகேஷன் காப்பி நம்ம சப்மிட் பண்ணதுக்கான லாஸ்ட் டேட். இந்த முதல்ல சப்மிட் பண்ணவங்க, முதல்ல சப்மிட் பண்ணிட்டா நமக்கு முதல்ல அலாட்மெண்ட் கொடுத்து நினச்சி ஃபஸ்ட்டு நாளே சப்மிட் பண்ணவங்க, அதெல்லாம் நமக்கு ஓகே. பட் சப்மிட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். பட் சப்மிட் பண்ணது லாகின் கிரெடென்ஷியலை எகெயின் பயன்படுத்தி போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் என்ன ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் போடும்போது அதுலேயே ஒரு டிக் மார்க் கொடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் டிக் கொடுத்துட்டாங்க. ஸோ அது மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து ஒரு 1500 கட்டி அட்மிஷன் போட்டிருப்பாங்க, அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. என்ன ஒரு கொடுமைனா ஒரு 130 மார்க்கோ 150 மார்க்கோ ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா சும்மா போட்டு வைக்கலாம்னு நினச்சவங்க கவர்மெண்ட் கோட்டான்ற லிங்க்கில் போய் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், கவர்மெண்ட் கோட்டாக்கும் ஒரு 500 பணம் கட்டியிருப்பீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் ஒரு 1000 பணம் கட்டியிருப்பீங்க. ஸோ 2 அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ பரவாயில்ல, 2 அப்ளிகேஷன் இருக்கிறது வந்து உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் தான், அது ஸ்டார்டிங்கில் இருக்கிற அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறது தான். ஸோ நம்ம இந்த பாயிண்டில் என்ன நம்ம டிக்டேட் பண்ண நினைக்கிறோன்னா, இண்டிபெண்ட்டாக மேபி நீங்கள் ஒரு மைனாரிட்டி சீட்டு, என்ஆர்ஐ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வச்சுருக்கிறவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டான்ற லாகின்குள்ளே போயிட்டு அந்த லாகின் கிரெடென்ஷியலை லாகின் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் நம்பர் டிஸ்பிளே ஆகுதா, அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸ் கரெக்டாக இருக்கா, மேனேஜ்மெண்ட் கோட்டான்ற லாகின்குள்ளே நமக்கு லாகின் ஆகுதா இல்லை, கிரெடென்ஷியலாக சேம் ஐடி பாஸ்வேர்டு தான் கவர்மெண்டோட லாகினுக்கும் ஒர்க் அவுட் ஆகும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குமாவும் ஒர்க் அவுட் ஆகும். ஒருவேளை மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுதான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டுமே ஒர்க் ஆகும், கவர்மெண்ட் கோட்டாவில் ஒர்க் ஆகாது. கவர்மெண்ட் கோட்டாவில் போயிட்டு நீங்கள் கவர்மெண்ட்டை டிக் பண்ணாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் ஒர்க் பண்ணிங்கன்னா திரும்ப எகெயின் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ எந்த கேட்டகரிக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்கன்றது கிளாரிட்டி கிளியராக இருங்க. இண்டிபெண்டண்டாக லாகின் பண்ணிவிடுங்க, அப்ளிகேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. ஈவன் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, 4 டிக்கு வந்துருச்சா, ரொம்ப முக்கியம். ஏதாவது சேலஞ்சஸ் இருக்குது, நியர்பையில் கம்ப்யூட்டர் சென்டரில் பார்த்தேன் நாளைக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்லி நின்னீங்கன்னா, இது மாதிரி பல அனுபவங்கள் எனக்கு இருக்குது. நிறைய பெற்றோர்களும் கலந்து முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு தெரியும். நமக்குலாம் அதுதான் முழு நேர வேலை, சரிங்களா? நீங்கள் பல வேலை பழுவில் இருக்கும்போது இந்த மாதிரியான சில விஷயங்களை மிஸ் பண்ணி உங்கள் மேலே இருக்கிற தவறுனால ஒரு எம்பிபிஎஸ்டி இழக்காதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி இருக்காது, ரொம்ப கவனம், ரைட்? ஸோ சின்ன எரர்ஸ், சார் நான் வந்து ஸ்ட்ரீட் பேர் தப்பாக போட்டேன், நம்பர் தப்பாக போட்டேன், சர்டிஃபிகேட்டை மாற்றி அப்லோட் பண்ணிட்டேன், இந்த மாதிரியான நிறைய சேலஞ்சஸ் இருக்கிற பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எரர், அதாவது கரெக்ஷன் விண்டோன்றதை எப்போதும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். இன்கேஸ் நீங்கள் தெலுங்கு மைனாரிட்டியாக இருக்கீங்க, மதர் டாங்கு தெலுங்குன்னு கொடுத்துட்டீங்க, ஆனால் தெலுங்கு மைனாரிட்டியோட சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணலை, இல்லை தவறாக அப்லோட் பண்ணிட்டீங்க, மாற்றிக்கலாம், பிரச்சனையே கிடையாது, சரிங்களா? கிறிஸ்டின் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, கிறிஸ்டின் மைனாரிட்டியோடைய சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலை, பிரச்சனை இல்லை, தாராளமாக பண்ணலாம். என்ஆர்ஐ டாக்குமெண்ட்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன், எனக்கு ஒரே ஒரு டாக்குமெண்ட் மட்டும் பத்தலை, கவலைப்படாதீங்க. ஸோ தொடர்ந்து கனெக்டில் வச்சுக்கோங்க. நம்ம அந்த டைமில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதை மாற்றி கொடுத்து என்ஆர்ஐ எலிஜிபிலிட்டியில் கொண்டு வந்து அவங்களே, ஏன் சார் என்ஆர்ஐ மைனாரிட்டிலாம் பேசுகிறீங்க, எதுக்கு சார் அவ்வளோ செலவு பண்ணுமா சார்? கண்டிப்பாக நல்லா புரிஞ்சுக்கோங்க. போன வருடத்திற்கும் இந்த வருடத்திற்கும் நம்பர் ஆஃப் மாணவர்களுடைய எண்ணிக்கையில் பெரிய மாற்றங்கள் இல்லை. எகெயின் 76,000 people ஆர் கெட்டிங் பாஸ்ட் இந்த தமிழ்நாடு. அதில் பெருசாக மாற்றங்கள் எதுவும் இல்லை. நீங்கள் 10,000 மாணவர்கள் குறைச்சிட்டா நம்ம என்ன நினச்சிக்க போனால், எனக்கு முன்னாடி இருக்கிற 10,000 மாணவர்கள் போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. போட்டிகள் இருக்க தான் செய்யுது. மாணவர்களை ரொம்ப அக்ரெசிவாக ஜாயின் பண்ணிடணும். ஏன்னா இந்த வருஷம் எக்ஸாம் கொஷின் பேப்பரை பார்த்துட்டு இந்த வருஷம் இப்படியே ஜாயின் பண்ணிடணும்டா அப்படின்ற மாதிரி ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் லாகின்குள்ளே போயிட்டு டேட்டா ஏதாவது தவறுகள் இருக்குன்ற பட்சத்தில் எங்களை போன்ற யாராவது ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருத்தரை கூட தொடர்ந்து பயணித்து உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்காக அடுத்தடுத்த முயற்சியில் ஈடுபடுங்க. தெரியாமல் எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது, அதை வச்சு நானே பண்ணிடலான்ற முயற்சி பண்ணி எங்கேயாவது தவறுகளை பேஸ் பண்ணுமோ, நாளைக்கு பேஸ் பண்ணும்போது தான் தெரியும், இன்றைக்கி தெரியாது, சரிங்களா? ஸோ எனிவே நான் கவர் பண்ண நினச்சது லாஸ்ட் டேட் 25 ஈவினிங் 5 மணி. தப்புகள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய நேமோ பிறந்த தேதியோ கம்யூனிட்டி சர்வீஸில் இருக்கிற அப்ளிகேஷன் நம்பரோ எதுவாவது தவறாக போட்டிருந்தீங்கன்னா அது மிஸ்டேக் தான். பட் எனக்கு தெரிஞ்சு அப்ளிகேஷன் நம்பர் போட்டிருக்கிறீங்க, கரெக்டாக போட்டிருக்கீங்க, அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டில் எதுவும் மிஸ்மேட்ச் இல்லைனாவே கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட்டில் பேர் கொடுத்துருவாங்க. எகெயின் சேலஞ்சஸ் இருக்குது, கம்யூனிட்டியே வேறொரு மாணவரோட இருக்குது, அது மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா ஓசின்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேல வந்து நீட் டு அப்ரோச் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன், தென்
அதுக்கப்புறம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி தான் மாற்றுற மாதிரி இருக்கும். தவறுகள் இருபதில் மாற்றிடலாம், பட் சப்மிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா என்ன மிஸ்டேக் இருக்குன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் செஷன்லேயோ அப்கமிங் ஈவெண்ட்லேயோ நம்ம வந்து அதை சரி பண்ணி அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாம். சரிங்களா? ஸோ நமக்கு இன்னும் 5 நாள் டைம் இருக்குது. என்ஆர்ஐக்கு முயற்சி பண்ணாத எல்லா மாணவர்களுமே தயவு செஞ்சு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு 5 டாக்குமெண்ட்டு தாராளமாக அப்ளிகேஷன் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் முக்கியமாக 250 மதிப்பெண் கீழே இருக்கிற எல்லா மாணவர்களுமே உங்களுடைய ஆப்ஷனை வந்து அதிகப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு கேட்வே வச்சுக்கிட்டு அந்த கேட்வேல நான் பாஸ் ஆகிடுவேன், அந்த கேட்வேல நான் வந்துடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியது மினிமம் 4லேருந்து 5 விதமான கேட்வேவை பயன்படுத்தணும். மைனாரிட்டி இருந்தால் அந்த கேட்டகரி பயன்படுத்தணும், இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டா இதில் பயன்படுத்தணும், என்ஆர்ஐ லேப்ஸ்ட்டு, இல்லை அதர் ஸ்டேட்டில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டா, இது மாதிரி எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டால் தான், டீம்டு யூனிவர்சிட்டி முதற்கொண்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டால் தான் இந்த வருஷம் எம்பிபிஎஸ் சீட்டை வாங்க முடியுங்க. இதுதான் உண்மை. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணலன்னா சீட்டு முடியாமல் போயிடும், ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ முன்னாடியே பிளான் பண்ணிட்டால் ரொம்ப நல்லது. ஸோ எம்சிசி ஸ்டேட் கவுன்சிலிங் இதெல்லாம் எப்போ சார் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது? ஏன்னா இன்னும் எந்த ஸ்டேட்லையும் ஓப்பன் பண்ணல. கேரளா ஓப்பன் பண்ணிட்டாங்க, எகைன் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. கர்நாடகா, ஆந்திரா எல்லாமே சர்வர் ரெடியாக வச்சுருக்குறாங்க. ஈவன் பாண்டிச்சேரியுமே சர்வர் ரெடியாக வச்சுருக்குறாங்க. எனி டைம் ஓப்பன் பண்ணலாம், ரெடியாக இருங்க டாக்குமெண்ட்டோட. நீடட் இருந்தால் கனெக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணக்குப்படி எம்டிஎஸோட ரிசல்ட்டு போன மாதம் 14ஆம் தேதி கொடுத்தாங்க. இந்த மாதம் 24ஆம் தேதி எம்சிசி அஃபிஷியலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது எம்சிசியோட கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டேட் கவுன்சிலிங் 1 ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு 45 நாட்கள் ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா என்ன ஸ்டேட் கவுன்சிலாம் ஓப்பன் பண்ணாவே மினிமம் 20 நாள் டைம் கொடுக்கணும். அந்த 25 நாள் இன்னொரு 15 நாள் ரேங்க் லிஸ்ட் கொடுக்கறதுக்கு டைம் கொடுக்கணும். இந்தெல்லாம் கணக்கு வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஏர்லியராக நெக்ஸ்ட் மந்த்து ஒரு 15லேருந்து 25க்குள்ளே எம்சிசியோடைய ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு தோராயமான மதிப்பீடு தான். பட் நீங்கள் என்னென்ன வேலைகளில் சரியாக இருக்கணும், டாக்குமெண்ட்டு எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஐடியாலஜியில் கிளியராக இருங்க. ஸோ எனி சேலஞ்சிங் பார்ட், டவுட்டு எதுவாக இருந்தாலும் நேரில் வந்து முயற்சி பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணன்றதை பார்க்கலாம். ரைட், ஷெடியூல் இப்படி தான் இருக்கும். அப்கமிங் நிறைய ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.